மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட கவுன்சிலிங் ஷெடியூலுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கவுன்சிலிங் ஷெடியூல் குறித்த அப்டேட் எதுவுமே நமக்கு இது வரைக்கும் வரல. அண்ட் இந்த கவுன்சிலிங்கில் 4 ரவுண்டாக நமக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான ரவுண்டு நடக்கும். ரவுண்டு 2 ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்ஸ் எடுத்து போக மிச்சம் இருக்கக்கூடிய சீட்ஸ் தான் வந்து ரவுண்டு 2 கவர்மெண்ட் சீட்ஸ் வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட மைண்டில் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் எடுத்து போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ் தான் நமக்கு ரவுண்டு 2 வரும். அப்போ எவ்வளவு தான் இந்த செகண்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்கள் எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்கும். அதே நேரத்தில் லாஸ்ட் இயர் வந்து எவ்வளவு கவர்மெண்ட் சீட் வந்து செகண்ட் ரவுண்டில் நமக்கு வந்துச்சு, என்னென்ன கோர்ஸுக்கு இந்த சீட்ஸ் வந்துச்சு, எவ்வளவு சீட்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளவு கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டில் வரும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவோட எண்டில் உண்மையிலே உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். இவ்வளவு சீட்ஸ் வந்திருக்குதா அப்படிங்கிறத வந்து உங்களால் நம்பவே முடியாது. அந்த அளவு வாவ் அப்படின்னு சொல்கிற அளவு சீட்ஸ் இருக்கும். ஆனால் ஏன் இவ்வளவு சீட்ஸ் வந்து அப்படிங்கிறது நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் சரியாக பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து இதில் வந்து உணர்த்துது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ போன வருஷம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா 19 கோர்ஸுக்குமே நமக்கு செகண்ட் ரவுண்டில் சீட்ஸ் வந்து வந்திருந்து. ஃபஸ்ட் ரவுண்டில் பிள்ளைங்க எடுத்து போக எல்லா 19 கோர்சஸ்க்குமே கொஞ்சம் சீட்ஸ் நமக்கு செகண்ட் ரவுண்ட் பிள்ளைங்களுக்கு வந்திருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஸோ இப்போ ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் எவ்வளவு சீட்ஸ் வந்திருக்குதுன்னு பார்ப்போம். பிஃபார்ம் பொறுத்தவரையில் 33 சீட் செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்குது. பிஎஸ்சி நர்சிங் மேலே பொறுத்தவரையில் 5 மெடிக்கல் காலேஜுக்கு நமக்கு 8 சீட் என்ன செஞ்சுருக்குது அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்குது. அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலை பொறுத்தவரையில் நமக்கு 6 மெடிக்கல் காலேஜ்லேயுமே செகண்ட் ரவுண்டுக்கு நமக்கு என்ன செஞ்சுருக்குது அப்படின்னா சீட்ஸ் வந்து பேலன்ஸ் வந்திருக்குது. 57 சீட் என்ன செஞ்சுருக்குது அப்படின்னா பேலன்ஸ் வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு பிபிடியை பொறுத்தவரையில் 3 மெடிக்கல் காலேஜுக்கு 29 சீட் வந்திருக்குது. அடுத்து பிஏஎஸ்எல்பி கோர்ஸை பொறுத்தவரையில் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு 9 சீட்ஸ் வந்து நமக்கு வந்திருக்குது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கோர்ஸ் வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக எவ்வளோ மெடிக்கல் காலேஜ் வந்திருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நமக்கு கிட்டத்தட்ட 18 மெடிக்கல் காலேஜில் 59 சீட் வந்து இந்த கோர்ஸுக்கு நமக்கு செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்குது. பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜியை பொறுத்தவரையில் 5 மெடிக்கல் காலேஜில் 24 சீட் வந்திருக்குது. அடுத்து பிஎஸ்சி கார்டியோ பல்மோனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜியை பொறுத்தவரையில் 4 மெடிக்கல் காலேஜில் 9 சீட்ஸ் நமக்கு வந்திருக்குது. அதே மாதிரி பிஓடியை பொறுத்தவரையில் 2 மெடிக்கல் காலேஜுக்கு 15 சீட்ஸ் நமக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் சீட் வந்திருக்குது. பிஎஸ்சி ஆப்டோமெட்ரியை பொறுத்தவரையில் நமக்கு டோட்டலாக எத்தனை மெடிக்கல் காலேஜ் வந்திருக்குதுன்னா 7 மெடிக்கல் காலேஜுக்கு 34 சீட் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிக்கு செகண்ட் ரவுண்டுக்கு நமக்கு வந்திருக்குது. அதே மாதிரி பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி எம்எல்டியை பொறுத்தவரையில் நமக்கு செகண்ட் ரவுண்டுக்கு மட்டும் பாருங்கள் 13 மெடிக்கல் காலேஜில் 57 சீட் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் எடுத்து போக செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்குது. பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு நமக்கு எத்தனை மெடிக்கல் காலேஜ் 17 மெடிக்கல் காலேஜில் 58 சீட் வந்து செகண்ட் ரவுண்டில் நமக்கு பிள்ளைங்களுக்கு வந்திருக்குது. அடுத்து பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி இந்த கோர்ஸை பொறுத்தவரையில் நமக்கு 10 மெடிக்கல் காலேஜில் 25 சீட் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்குது. பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜியை பொறுத்தவரையில் 8 மெடிக்கல் காலேஜில் 27 சீட் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்குது. பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜியை பொறுத்தவரையில் நமக்கு 13 மெடிக்கல் காலேஜ் 52 சீட்டு செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்கு. அடுத்து பிஎஸ்சி ஃபிசிசியன் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரையில் நமக்கு கிட்டத்தட்ட 13 மெடிக்கல் காலேஜில் 50 சீட் நமக்கு செகண்ட் ரவுண்டில் வந்திருக்கு. அடுத்து பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி இந்த கோர்ஸை பொறுத்தவரையில் நமக்கு 12 மெடிக்கல் காலேஜ் 58 சீட்ஸ் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட நமக்கு 9 மெடிக்கல் காலேஜில் 44 சீட் வந்திருக்குது. பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸை பொறுத்தவரையில் ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜில் 7 சீட் வந்து நமக்கு வந்திருக்குது. பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜியை பொறுத்தவரையில் 3
3 மெடிக்கல் காலேஜில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 சீட் வந்து நமக்கு பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜிக்கு செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்குது. ஸோ எல்லா 19 கோர்ஸுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் எடுக்காமல் விட்ட சீட்டு செகண்ட் ரவுண்டில் வந்திருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளவு சீட்ஸ் வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 662 சீட்டு செகண்ட் ரவுண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 2800 கவர்மெண்ட் சீட்ஸ் கொடுத்த இடத்துல 662 சீட்டு பேலன்ஸ் ஆகி அந்த 662 சீட்டும் நமக்கு செகண்ட் ரவுண்டில் வந்துச்சு. செகண்ட் ரவுண்டில் பிள்ளைங்க சரியாக சாய்ஸ் ஃபில் பண்ணவங்களுக்கு இந்த சீட் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அலாட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வருஷமும் இதே மாதிரி இவ்வளவு சீட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு சீட்ஸ் வரும் நம்ம ப்ராமிஸ் பண்ண முடியாது. பட் கிட்டத்தட்ட ஒரு 350லேருந்து 400 சீட்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எப்படி பிள்ளைங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு வந்து செகண்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ சீட்ஸ் வரும் அப்படிங்கிறத நிர்ணயிக்க முடியும். தேங்க்யூ.